அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். கோசலை தாய் ஈன்றெடுத்த ஒரே மகனை வனத்துக்கு அனுப்பிவிட்டு அந்த தாய்க்கு தீராத துன்பத்தை ஏற்படுத்தி விட்டாயே என்று பரதன் தன் தாயிடம் கூறுதல். பாடல் எண் 885. இரு மகவின் துயருக்காய் இதய அன்பும் ஈன்ற ஒரு காமதேனு ஈன்றது 1 கோடி அன்றோ, அரும்மகவாய் கோசலையின் அன்பீன்ற ஒன்றாம் திருமகவை துரத்தினையே தீருமோ தாய் துன்பம். இதுவே 885வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். இருமகவின் துயருக்காய் இதய அன்பும் ஈன்ற என்ற முதல் வரிக்கான விளக்கம், தான் பெற்றெடுக்காத 2 காளை கன்றுகளின் துன்பத்திற்காக தன்னுடைய உள்ளத்திலே அன்பை உற்பத்தி செய்து அந்த அன்பின் காரணத்தால் அந்த காளை கன்றுகள் அடைந்த துன்பத்தை கண்டு இறங்கி கண்ணீர் வடித்த ஒரு காமதேனு ஈன்றது 1 கோடி அன்றோ. அந்த காமதேனு பசுவானது ஈன்றெடுத்தது 1 கோடி புதல்வர்களை அல்லவா? அவ்வாறு 1 கோடி புதல்வர்களை ஈன்றெடுத்தும் கூட தான் பெறாத 2 கன்றுகள் அடைந்த துன்பத்திற்காக இறங்கி கண்ணீர் வடித்தது அந்த காமதேனுவின் சிறப்பு அல்லவா? ஆனால் நீ என்ன செய்தாய்? அரும்மகவாய் கோசலையின் அன்பீன்ற ஒன்றாம். அந்த கோசலை தாய் பெற்றெடுத்தது அந்த காமதேனுவை போல் கோடிக்கணக்கான புத்திரர்களை அல்ல, ஒரே ஒரு புதல்வனைத்தான் அவள் பெற்றெடுத்தாள். அரும்மகவாய், அரிய மகவாய், அந்த ஒரு ராமனை மட்டுமே அவள் பெற்றெடுத்தாள். ஆனால் நீ அந்த ராமனை கூட நீ என்ன செய்தாய்? திருமகவை துரத்தினையே தீருமோ தாய் துன்பம். அந்த திருமகவு என்கிற அந்த இறைத்தன்மை வாய்ந்த அந்த ராமனையும் நீ வனத்துக்கு துரத்தி வைத்து விட்டாயே. அச்செயலினால் அந்த தாய் அடைந்த துன்பம் எந்த காலத்திலும் தீராதே என்று பரதன் தன் தாயாகிய கைகேயியிடம் கூறினார். இதுவே 885வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 886வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.